உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, அவங்கவுங்க குடும்பமாக போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் நான் தனிச்சு விடப்பட்ட போல் ஒரு இருட்டறையில் இருக்கிற மாதிரி கவலை என்னை அழுத்துது. நான் செஞ்ச பாவங்கள் என்னை அமுத்துது, என்னை யார் தூக்கி விடுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி தவிக்கிற தம்பி தங்கச்சி உங்களை தேடி இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறார். சரிங்களா? ஒருபோதும் நீங்கள் பாவத்தை உணர்ந்து தேவனை பற்றி கொள்ளும்பொழுது அவர் விடுவித்து உங்களை காப்பாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். சரிங்களா? ஒருவேளை யார் என்னை விடுவிக்கக்கூடும்னு தெரியாதபடி நீங்கள் அமிழ்ந்து போயின்னு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. சரிங்களா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். சரிங்களா? இப்போ கொடி, நம்ம வீட்டில் நம்ம கொடி வளர்க்குறோம், இல்லை அவரைக்கொடி, சொரைக்கொடி, நிறைய கொடிங்க இருக்குது. அந்த கொடியை நீங்கள் அப்படியே தரையில் விட்டு பாருங்கள், அது ஏடாகூடமாக எங்கெல்லாம் சந்து கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிடும். அதனுடைய ஈல்டு, அதனுடைய காய்களையோ கனிகளையோ நம்மளால் பறிக்க முடியாது, ஏன்னா அது ஏடாகூடமாக படர்ந்து போயிருக்கும். அதுவே ஒரு செடியிலையோ இல்லை ஒரு பந்தலோ போட்டு நீங்கள் வச்சு பாருங்கள், அது அழகாக நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே தான் அது காய்க்கும். நீங்கள் போய் தாராளமாக அதை எடுத்துக்கலாம், நீங்கள் அதை பறித்து நீங்கள் சாப்பிட்லாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை செடியாக இயேசு கிறிஸ்துவோடு இணையும் போது மிகுந்த கனிகளை கொடுக்குமா. ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை. தோற்றுப்போன வாழ்க்கையை, தோற்று போயிருக்கு, என்னால் அதாவது வெற்றியின் சுவையே என்னால் உணர முடியல, எப்போ பார்த்தாலும் தோல்வி தான், எதில் பார்த்தாலும் தோல்வி தான் நினைக்கிற நீங்கள் தான் கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அவர் வெற்றியின் வாழ்க்கை கொடுப்பார். ஏன்னா அவர் நம்மளுடைய மேய்ப்பர். நம்மளை எப்படி வழிநடத்தணும்னு அவருக்கு தெரியும். சரிங்களா? எப்படி கொடியானது செடியோடு இணைந்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்குமோ அதுபோல் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுது. அவரை பற்றி கொள்ளும்போது ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போவதில்லை. ஏன்னா எல்லாத்தையும் நமக்காக பரலோக மேன்மையை விட்டு பூலோகத்துக்கு வந்தார். சரிங்களா? அவருக்கு தெரியும் இப்படி தான் பாடுபட்டு சாகணும்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் நம்மளுக்காக அவர் பரலோக மேன்மையை விட்டு வந்தார் இல்லையா? அந்த அன்பு, அந்த பூரண அன்பு ஒவ்வொருவரிலும் நிலைத்திருக்கும்படி தான் அவர் வந்தார். அப்போ அந்த செடியோடு நம்ம இணைத்து கொள்ள என்ன பண்ணும்? எதுவுமே தெரியல, ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க, என் இல்லத்தில் வாங்க, என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. உங்களுக்கு பூரண சமாதானம் கிடைத்து அவர் வழி காட்டுவார். இதுவே பாதை, இதில் நடங்க சொல்லிட்டு உங்களை கரம் பிடிச்சு நடத்த வல்லமை உள்ளவராக இருப்பார். ஒருவேளை உங்கள் சொந்தக்காரங்க உங்களை கைவிட்டுருக்கலாம், ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் கைவிடாத தேவன். அந்த செடியோடு, அந்த திராட்சை செடியோடு நம்ம இணைந்து கொள்வோம். ஆமென்.